வணக்கம். சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் ஏற்படும்போது எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரங்களை செய்ய வேண்டும், எந்த நாளில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது, இந்த சூரிய கிரகணமாகப்பட்டது ராகுவுடன் கேதுவுடன் சூரியன் சந்திரன் இணையும் போது சூரிய கிரகணம் ஏற்படும். இந்த சூரிய கிரகணம் என்பது ராகுவுடன் இணைந்து நடக்கின்ற ஒரு பாதகமான செயல். இந்த நாளில் நாம் சூரிய கிரகணம் பிடிப்பதற்கு முன்பதாக சமைப்பது, உண்பது, நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துவிட்டு கிரகணம் பிடித்து விடுகின்ற வரையில் மற்றொரு வேலையை துவங்குவதோ செய்வதோ இருக்கக்கூடாது. அதாவது உணவு உட்கொள்ளக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உணவை சமைத்து சாப்பிடுவது மிகவும் கஷ்டங்களும் சில உடலில் உபாதைகளும் கொடுக்கும் என்பதனால் இதை தவிர்ப்பது உத்தமம். இதே சூரிய கிரகண நாள் நீங்கள் நல்ல விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியமும் இருக்கும். நல்ல விஷயம்னா என்ன? கடனாளிகளாக இருந்தால் கடனை அடைப்பது, நோயாளிகளாக இருந்தால் நோயிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றி கொள்ளக்கூடிய சில ரகசியங்களும் நமது முன்னோர்கள் அவர்கள் சொல்லி வைத்த வழியில் செல்வது நமது கடமையாகவே இருக்கும். பல மாதங்களாக பல வருடங்களாக கடனே அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் பிடித்து விடுகின்ற சமயத்தில், பிடிக்கின்ற சமயத்தில் அல்ல, விடுகின்ற சமயத்தில் தங்களால் இயன்ற வரை, உங்களால் முடிந்த வரையில் பெரிய தொகையை கொடுக்காமல் சிறிதளவு தொகையாவது நீங்கள் கொடுத்து வந்தால் விரைவில் நீங்கள் கடனாளிகளாக இருந்து கடனை அடைத்து கடனில்லாத மனிதர்களாக வாழலாம். நோயாளிகளாக இருந்தாலும் சரி, இந்த கிரகணம் பிடித்து விடுகின்ற சமயத்தில், அதாவது கிரகண காலங்கள் என்பது ஒரு சமயத்தில் 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் வரும். ஒரு காலகட்டத்தில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த கிரகணம் பிடித்து விடுகின்ற சமயத்தில் மருந்தோ மாத்திரையோ உண்டால் அதை மறுபடியும் நீங்கள் நோயாளிகளாக இருந்து மருந்தை சாப்பிடக்கூடிய அளவிற்கு இல்லாமல் படிப்படியாக நோய்கள் குறையும், உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கும், அதிகப்படியாக பாதிப்பிலிருந்தும் மீண்டு வரலாம். இதே சூரிய கிரகணம் சந்திர கிரகண காலங்களில் மாந்திரீகத்தை செய்தால் மாபெரும் வெற்றி பெறலாம் என்று நமது முன்னோர்கள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரகசியம். சூரிய கிரகணம் எப்பொழுது நடக்கும், எந்த நாளில் நடக்கும் என்பதை திருக்கணித ரீதியாக, வாக்கிய கணிதம் அல்ல, திருக்கணிதத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகண காலங்கள் இந்தியாவில் தெரியாது. ஆனால் கிரகண காலம்தான். இந்த காலகட்டத்தில் வீட்டை நீங்கள் கிரகணம் பிடிப்பதற்கு முன்பதாக சமைப்பது, உண்பது கிரகணம் பிடிப்பதற்கு முன்பதாக செய்யக்கூடிய விஷயம். இல்லை, இயன்றவரை எங்களால் சமைச்சு வச்சிருக்கிற உணவோ அல்லது தின்பண்டங்களோ தானியங்களோ நவதானியங்களோ எதுவாக இருந்தாலும் அதில் தர்ப புல் போட்டு வைப்பாங்க. தர்பை புல்லை என்ன பண்ணுவாங்க, சிறு துண்டுகளாக நறுக்கி, அது அரிசி இருக்கட்டும், பருப்பு இருக்கட்டும், எண்ணெய் இருக்கட்டும், குடிக்கின்ற குடிநீராக இருந்தாலும் அதில் சிறு சிறு துண்டுகளாக இருந்து அதை போட்டு வைத்து விட்டால் கிரகண காலங்கள் அதை எந்த விதமான பாதகமும் தராது. உண்ணும் உணவாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்யலாம். முன்னோர்கள் செய்தது தர்ப புல் இருக்கும், வெள்ளைச்சாரணை இருக்கும், பிரண்டை இருக்கும். இது மூன்றையும் சிறு கட்டுகளாக கட்டி நமது தலைவாசல் இருக்குது பார்த்திங்களா, அந்த வாசலுக்கு முன்னாடி அதை கட்டி வைப்பாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, துஷ்ட ஆத்மாக்களோ அல்லது துர்தேவதைகளோ இந்த மாதிரி கிரகண காலங்களில் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண் இருக்கலாம், உணவு பண்டங்கள் இருக்கலாம், அல்லது எந்த விதமான பாதகமும் நேராமல் இருப்பதற்காக தங்களை தாங்களாகவே காப்பாற்றி கொண்ட ஒரு மிகப்பெரிய ரகசியமான வேலை தான் இந்த தர்பப்புல், வெள்ளைச்சாரணை, பிரண்டை.
இதை வாசலில் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ கூட நமக்கு நமது முன்னோர்கள் செய்து வைத்ததை ஒரு சிலர் செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறதில்ல. அவசரமான காலத்தில் வேகமாக வேலையை செய்யணும், வேகமாக நம்ம பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று தினமும் நம்ம ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர, சிறிது பொறுமையாக சிந்தித்து செய்தால் பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம். எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ நம்ம செலவு செய்கிறோம். அந்த செலவை மிச்சப்படுத்துறதுக்கும் செலவாகாமல் கட்டுப்படுத்துவதற்கு இந்த கிரகண காலங்களை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், இந்த நாளில் கடனை அடைப்பது மிகவும் சிறந்தது. மருந்து சொன்ன மாதிரி கிரகணம் விடும் காலங்களில் சாப்பிட்டு வந்தால் அதிலிருந்து முழுமையாக மீண்டு வரலாம். வீட்டுக்குள்ளே தர்ப்பப்புல்லை உணவு பண்டங்களில் போட்டு வந்தால் அதிலிருந்து வரக்கூடிய நமக்கு உடலுக்கு தீங்கை தரக்கூடிய பாதகமான விஷயங்கள் இருந்தால் முழுமையாக விலகி சென்றுவிடும். சூரிய பகவான் கிரகணம் பிடிக்கின்ற காலமாகப்பட்டது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2024. தமிழில் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தில் கிரகண காலங்கள் ஆரம்பமாகும். அஸ்த நட்சத்திரத்தில் தான் கிரகணமே ஆரம்பம் ஆகுது. பிடிக்கின்ற நேரமாகப்பட்டது மாலை, அதாவது இரவு 9:13 கிரகண காலங்கள் ஆரம்பமாகும். கிரகண காலங்கள் பிடித்து விடுகின்ற நேரமாக 3:16 கிரகண காலம் முடிவது. இரவிலே நடப்பதினால் பெரிதளவு யாருக்கும் பாதகம் இருக்காது. இந்த 9:13 என்பது ராத்திரி நேரத்தில் வர்றதுனால யாருக்கும் உணவை கொடுப்பதோ அல்லது அதுக்கு முன்னாடியே நாம் உணவெல்லாம் சாப்பிட்டு முடித்து விடலாம். பெரிதளவு கஷ்டங்கள் கொடுக்கின்ற காலமாக பகலில் இருந்தால் தான் ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கூட உணவை அப்படியே வைத்துவிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் ஆகுது இல்லைங்களா, அதை அப்படியே வச்சுட்டு நாம் அமைதியாக இருந்துடக்கூடாது. உங்களுக்கு உணவை வெளியில் கொடுப்பதற்கோ, இன்னொன்று சொல்கிறேன், கிரகண காலங்களில் சமைச்ச சாப்பாடு மிச்சம் ஆகிறத நீங்கள் வாயிலா ஜீவன் என்று சொல்லக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளாக இருந்தாலும் அதுக்கு வச்சாக்கா அதை விட பெரிய பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறிவிடும். அதனால தான் கிரகண காலத்தில் அவர்கள் அறியாமல் சமைத்து விட்டால் அதை பள்ளம் தோண்டி புதைச்சிடுவாங்க. இந்த சாதத்தை யாருக்கு கொடுத்தாலும் எந்த விலங்குகளுக்கு போட்டாலும் பாவமும் பழியும் சேரும் என்பதற்காக. ஆகையால் 9:13 ராத்திரிக்கு அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, சமைச்சி சாப்பிட்டுட்டு சாப்பாடு உங்களுக்கு மிச்சம் ஆகிற ஒரு நிலையாக இருந்தால் தர்ப்பப்புல் வாங்கி போடுங்க. 10 ரூபா தான் தர்ப்பப்புல்னுடைய ஒரு கட்டு, 10 ரூபா இல்லை 20 ரூபா தான் இருக்கும். மிஞ்சி போனால் 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அதை வாங்கி சிறு துண்டுகளாக நறுக்கி நீங்கள் எண்ணெயில் போட்டு வைக்கலாம், குடிக்கிற நீரில் போட்டு வைக்கலாம். அடுத்தது அரிசி, பருப்பு, உணவு பண்டம் எதுவாக இருந்தாலும் அதில் வைத்திருந்து, அதிலே இருந்தாலும் நமக்கு ஒன்றும் கெடுதல் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. பொறுமையாகவே இருந்து அதை நீங்கள் அதிலே வச்சுக்கிட்டு இருக்கலாம். இல்லை நீங்கள் அரிசி மூட்டை இருந்தாக்கா அதிலே போட்டு வைக்கலாம், எப்பவுமே இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பூஜை அறையில் தர்ப்பப்புல் இருப்பது நமக்கு பக்கபலமாகவும் துஷ்ட சக்திகள், விஷக்கிருமிகள் நம்மை தொடாமல், நம்மளை பின்தொடராமல் விலகி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் பாதி ராத்திரியில் எந்த கடன்காரனுக்கு கடனை கொடுப்பதுன்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். அது அப்படி கிடையாது. பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். இந்த 9:13 சூரிய கிரகணம் ஆரம்பமாகும். இந்த சூரிய கிரகணம் முடிவது என்பது பார்த்திங்கன்னாக்கா 3:16 இருக்குது. அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் 12 மணி அல்லது 2 மணி ஆகின்ற நேரத்தில் இவர்களுக்கு இந்த காசை நாம் கொடுத்துடணும், இந்த கடனை நாம் அடைச்சிடணுன்ட்டு
அந்த காசை நீங்கள் அவர்கள் பேரை சொல்லி எடுத்து வைத்து விட்டு காலையில் கொடுத்தாலும் கடன் அடைபடும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நோயாளியாக இருந்தால் எல்லாமே வெறுப்பாங்க, கடனாளியாக இருந்தால் எல்லாமே தூக்கி வீசி எரிஞ்சிடுவாங்க. இது 2 தான் மனுஷங்கிட்ட மிகப்பெரிய ஒரு குற்றமும் குறையாகவே உறவுக்காராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி நினைப்பது. நோயாளியாக இருந்தால் வெறுப்பாங்க, கடனாளியாக இருந்தால் தூக்கி தூரமாக போட்டுடுவாங்க. இது 2த்தையும் தீர்க்கறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் வருவது என்பது நமக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சூரிய கிரகணம் பிடித்து விடுவது நைட்டு வந்து 9 மணி 13 நிமிடங்களுக்கு ஆரம்பித்து நமக்கு விடியற்காலை 3 மணி 16 நிமிடங்களுக்கு விடுவதால் நீங்கள் விடிய காலம் எழுந்திருக்கலாம். நல்ல பிரம்ம முகூர்த்தத்தை தான் அது விட்டு விலகுது. அந்த நேரத்தில் எழுந்துச்சி நீங்கள் வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு காலையில் விடிஞ்ச உடனே கூட போயிட்டு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்து அதற்கு பிறகு நவகிரகங்களை சுற்றி வந்து உங்கள் இஷ்ட தெய்வங்களை வணங்கி வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜையில் இருக்கக்கூடிய கடவுளை கூட நீங்கள் வணங்கிட்டு உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை நீங்கள் தொடரலாம். அது மட்டும் இல்லை, உணவில் தர்பப்புல் அல்லது தின்பண்டங்கள் உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் தர்பப்புல்லை வாங்கி போட்டு வச்சுடுங்க. உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் இருக்காது. உங்களுக்கு சாதகமாகவே நடப்பதற்குண்டான பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. கேட்டு செய்துக்கிறது மிகவும் சேமமாக இருக்கும். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.